தொடர்ந்து மக்களுக்கு பிரச்சனைகள் எழும்போதெல்லாம் மக்கள் பிரச்சனையை தன் பிரச்சனையாக கருதி களத்தில் நின்று போராடக்கூடிய தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் இன்று புதுவை அரசே, என்ஆர் பிஜேபி கூட்டணி அரசே, துணைநிலை ஆளுநரே, மக்கள் உயிரை பறிக்கும் போலி மருந்து தொழிற்சாலை குற்றவாளிகளின் சொத்துக்களை பறிமுதல் செய்து தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய் என்ற முழக்கத்தை முன்வைத்து இதனை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடு என்ற கோரிக்கையை முன்வைத்து இங்கே நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திலே தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் தலைவர் தோழர் பிரகாஷ் அவர்களே, முன்னிலை உரையாக சிறப்பான ஒரு உரையாற்றி தொடக்க உரையாற்றிய தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் டிவி நகர் ராஜா அவர்களே, நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய செல்வகுமார் அவர்களே, மேலும் இங்கே பெருந்திரளாக கூடியிருக்கக்கூடிய தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் தோழர்களே, எனக்கு முன்னாலும் பின்னாலும் பேச இருக்கக்கூடிய சமூக ஜனநாயக இயக்கத்தின் தலைவர்களே, உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்து இருக்கக்கூடிய மாணவர் கூட்டமைப்பின் சார்பாக வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏதோ ஒரு 200 பேர் உட்காந்து ஏதோ பேசினுக்கிறாங்க, யார் விட்டு அழுவோ பாய போட்டு அழுவுன்ற மாதிரி ரோட்டில் வியாபார மக்கள், மாணவ செல்வங்கள் வேற அமைதியாக போயினே இருக்கிறீங்க. நீங்கள் பண்ண போறீங்க, யாருக்கோ அழுகுறாங்க, எதுக்கோ அழுகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம வீட்டில் ஒவ்வொருத்தவங்களும் மருந்து சாப்பிட்றோம். இன்னைக்கு மருந்து தான் வாழ்க்கைன்னு ஆகி போச்சு. ஏன்னா உணவு அவ்வளோ மோசமாகி போச்சு. இன்னைக்கு மருந்து வாழ்க்கை. இந்த மருந்தை நம்பியே வாழக்கூடிய நமக்கு இந்த மண்ணில் போலி மருந்தை உருவாக்கி எத்தனை, அதாவது இந்த பிரச்சனையில உத்தரப்பிரதேச மாநிலத்திலே 20 குழந்தைகள் காப் சிரப்பு குடிச்சு செத்து போறாங்க. காப் சிரப்பை குடிச்சு 20 குழந்தை சாவுது. மத்திய பிரதேச மாநிலத்திலே 60 குழந்தை சாவுது. எத்தனை குழந்தை? 60 குழந்தை. இந்த குழந்தைகள் செத்த உடனே அதை ஆய்வு பண்றாங்க. ஆய்வு பண்ண உடனே அந்த தொழிற்சாலை தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்ன உடனே இங்க இருக்கக்கூடிய